ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா 9th சிபிஎஸ்சி மேக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய ஃபுல் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜீரோ இஸ் எ ரேஷனல் நம்பர். அவங்க கேள்வி பார்த்தீங்களா, அதாவது ஜீரோன்றது ரேஷனல் நம்பரான்னு கேட்டாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, கேன் யூ ரைட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ. ஸோ ஓகே, ரேஷனல் நம்பராக இருந்தால் இதெல்லாம் என்ன பண்ண முடியும், பி பை கியூவில் எழுத முடியுமா. ஸோ அந்த இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதான். பி அண்ட் கியூன்றது வந்து ஒரு இன்டீஜராக இருக்கலாம், அந்த கியூன்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் கண்டிஷன். ஆக்சுவலாக யாரோட கண்டிஷன் பார்த்தா ரேஷனல் நம்பரோட கண்டிஷன் ஓகேங்களா. ஸோ முதல்ல ஆன்சர் என்னன்னு பார்த்தா எஸ், ஜீரோன்றது என்னது தான் ரேஷனல் நம்பர். எஸ், ஜீரோ இஸ் அ ரேஷனல் நம்பர் ஓகேங்களா. ஸோ ஆர்ன்றது ரேஷனல் நம்பர்ன்றது இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு சார் இது எப்படி சார் பி பை கியூ ஃபார்ம் தான் எழுதி காட்டலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதோட ஃபார்ம் ஓகே என்னன்னு சொல்லலாம், ஃபார்ம் ஆஃப் ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பரை எப்படி எழுதுவோம், நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்ன, பி பை கியூ அண்ட் தென் கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா. ஸோ கியூ தானே ஜீரோவாக இருக்கக்கூடாது, அப்போ பி ஜீரோவாக இருக்கலாம்ல. ஓஎஸ். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள், 0/1, 0/2, 0/10, 0/100. நீங்கள் என்ன வேணால் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். பட் ஆனால் நியூமரேட்டரை பொறுத்த வரைக்குமே ஜீரோன்னு இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே ஆன்சர் என்ன வரும்னா ஆக்சுவலாக ஜீரோ தான் வரப்போகுது. ஸோ நோ இஷ்யூ ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் அவ்வளோதான். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் ஒன், ஃபைண்ட் த 6 ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பராக நமக்கு தெரியும் பி பை கியூ அப்படின்ற ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ ரேஷனல் நம்பர் பிட்வீன் யாருக்கு நடுவில், 3க்கும் 4க்கும் நடுவில். ஓகே, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3, 4ன்னு இண்டிகேட் பண்ணிடலாமா. டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லைன்றதா ஜஸ்ட் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஓகேவா. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஜஸ்ட் 10ஆல் மல்டிபிள் பண்ணிட போகிறேன். ஸோ 10/10 சரி ஓகே. தென் அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். திரும்ப ஒரு நியூ லைன் க்ரியேட் பண்ணிக்கலாமா. ஸோ 30/10. இங்கே என்ன வரப்போகுது, 40/10. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, 31/10, 32/10, நெக்ஸ்ட்டு 33/10. ஸோ நெக்ஸ்ட்டு 34/10, 35/10. ஸோ இது 39 வரைக்கும் போயிட்டே இருக்குங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 6 கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது 36/10. ஸோ இதுக்கு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான 6 வேல்யூஸ் நம்ம எடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஆன்சர்னு போட்டு இந்த 6மே எழுதி காமிச்சிடுங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன வரப்போகுது, 31/10 டென்ஸ் டு 36/10. ஸோ இவ்வளோ தானே சார், நான் இதுக்கு மேலே ஏதாவது போடலாமா, நோ இஷ்யூ, என்ன வேணால் போட்டுக்கோங்க. பட் ஆனால் என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே கம்பார்ட்மெண்ட் பண்ணி நிறுத்த வச்சுருங்க. ஓகே, அவங்க கேட்டது 6 தானே. ஸோ நம்ம 6மே கண்டுபிடிச்சு. ஸோ அவ்வளோதாங்க செகண்ட் சம். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர். ஸோ அவனே ஆக்சுவலாக ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க பிட்வீன் 2 ரேஷனல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3/4. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4/5. ஸோ இங்கே ரெண்டுத்துலையுமே என்ன காமன் பார்த்தா டினாமினேட்டர் காமன் ஓகேங்களா. ஸோ அதனால் 3க்கும் 4க்கும் அடுத்த நம்பர் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ அதனால் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னும் போது ஜென்ரல் நம்ம லாஸ்ட் சம்மில் என்ன பண்ணோம், 10 மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் ஜென்ரல். சார் இது புக்கில் இருக்கிற மாடல் மாதிரி தெரியல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன கேட்டால் 5 எனி. ஸோ இங்கே 5 ரேஷனல் நம்பர் பிட்வீன் தானே தவிர எந்த கண்டிஷனும் ஃபாலோ பண்ணணுன்றது சொல்லலை. ஸோ நம்மளாக ஒரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது என்னவா மாறப்போகுது, 30/50. ஸோ இது என்னவா மாறப்போகுது, 40/50. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பிட்வீன் ஓகேவா. ஸோ எதுக்கு நடுவில், ஸோ அவங்க கொடுத்துருக்க 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் ஒரு 5 ரேஷனல் நம்பரை கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அதோட ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 30க்கு அப்புறம் என்ன வரப்போகுது, 31/50. நெக்ஸ்ட்டு 32/50. ஸோ நெக்ஸ்ட்டு 33/50. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு 34/50 and then 35/50. இதை டிவைட் பண்ணால் கண்டிப்பாக 3/5க்கும் 4/5க்கும் மிடில் தான் இருக்கும். ரீசன் நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனாக மல்டிபிள் பண்ணதால் சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேங்களா. அதாவது இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ அவ்வளோதாங்க தேர்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஃபோர்த் ஒன், ட்ரூ ஆர் ஃபால்ஸா. ஓகே, ட்ரூ மீன்ஸ் அதுக்கான ரீசன் கொடுக்கணும். அதேமாதிரி ஃபால்ஸ்னாலும் ஏன் நம்ம ஃபால்ஸ்னு சொல்கிறோம், கரெக்டான ரீசன் சொல்ல போகிறோம் அவங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தா எவ்ரி நேச்சுரல் நம்பர் என்ன கொடுத்துறாங்க, எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர். ட்ரூவா, எஸ் ட்ரூ. ரீசன் இப்போது ஆன்சர் சொல்லலாம். ஓகே, ரீசன் இங்கே பாருங்களேன், நேச்சுரல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, 1 டென்ஸ் டு ஓகேவா இன்ஃபினிட்டி வரைக்கும் போக போகுது. பட் ஆனால் ஹோல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தா 0, 1 டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஆக்சுவலாக இந்த ஹோல் நம்பர் எப்படி எழுதலாம் நல்லா பாருங்களேன், 0 ப்ளஸ் நேச்சுரல் நம்பர்னு எழுதலாமா. அதாவது ஹோல் நம்பர் கண்டெயின் நேச்சுரல் நம்பர் அண்ட் 0 ஆல்சோ, எக்ஸஸாக ஒரு 0வும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், இதோட வேல்யூ ட்ரூன்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ஹோல் நம்பர். எல்லா இன்டீஜருமே ஹோல் நம்பரா, ஃபால்ஸ். ரீசன் இங்கே பாருங்கள், ஓகே ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன் ரீசன் சொல்லலாங்களா. ஸோ ரீசன் பாருங்கள், இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெட்னு இண்டிகேட் பண்ணுவோமா. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 +or -1
ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படியே கோஸ் ஆன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுமா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா இன்டீஜருமே ஹோல் நம்பருன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஆனால் ஹோல் நம்பரில் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து இன்டீஜர் எல்லா இன்டீஜருமே ஹோல் நம்பர் சொல்லியிருக்காங்க, கிடையாது. ரீசன், ஹோல் நம்பர் இஸ் நாட் பிலாங்ஸ் டு நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் ஹோல் நம்பரில் இருக்காது. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் ராங். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஃபால்ஸ். லாஸ்ட் ஒன், எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர். எல்லா ரேஷனல் நம்பருமே ஹோல் நம்பரா? நோ, ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஃபால்ஸ். சார் ஃபஸ்ட்டு சம்மில் சொன்னீங்களே சார், 0ன்றது ரேஷனல் நம்பர் 0/1. அதே மாதிரி 1ன்றது ரேஷனல் நம்பரா? எஸ், 1/1. அண்ட் தென் 2ன்றது ரேஷனல் நம்பரா? எஸ், 2/1. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஏன் இப்படி சொல்ல முடியாதுன்னா, இப்போ ஆக்சுவலாக ஒரு நார்மல் ரேஷனல் நம்பர் எடுக்கலாமா? எல்லா ரேஷனல் நம்பருமே தான் எடுக்க போகிறோம். ரேஷனல் நம்பர்ன்றது என்னது, ஆக்சுவலாக அதோட ஃபார்ம் க்யூன்னு சொல்லுவோமா. ஸோ p/q and then q is not equal to 0. சப்போஸ் நான் 5/4ன்னு எடுக்கிறேன், இது ரேஷனல் நம்பரா? எஸ், ரேஷனல் நம்பர். பட் ஆனால் இது என்ன கிடையாதுன்னு பார்த்தா, தட் மீன்ஸ் அவங்க என்ன ஹோல் நம்பர் கிடையாது. இது என்ன கிடையாது, ரேஷனல் நம்பர். பட் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹோல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஹோல் நம்பர் ஓகேங்களா டஸ் நாட் பிலாங்ஸ் டு p/q. அதாவது யார், ரேஷனல் நம்பர் சொல்லிடலாங்களா. சரி, ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, ஃபால்ஸ் மீன்ஸ். ஸோ ரீசன் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா. தேங்க்யூ.